ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மை நேம் இஸ் செந்தில். வெல்கம் டு அவர் சேனல் இங்கிலீஷ் பேச ஆசையா. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நான் ஒரு சூப்பரான ஒரு டாப்பிக்கோட தான் வந்திருக்கேன். நீங்கள் அதை கற்றுக்க போறீங்க. ரொம்ப ஈஸியாக இருக்கும், கஷ்டமே கிடையாது. ரொம்ப ரொம்ப சிம்பிளாக சொல்லித்தரேன். நீங்களும் சிம்பிளாக கற்றுப்பீங்க. இங்கிலீஷ் நீங்கள் சூப்பராக பேசுறதுக்கு இந்த கிளாஸ் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் நல்லா லிசன் பண்ணணும். நான் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு ஆன்சரை நீங்கள் டப்பு டப்புன்னு கமெண்ட்ல சொல்லணும். Because if you want to become more fluent in English, as I told you many times, if you want to become more fluent in English, one thing is necessary. What's that? That is practice. Practice is very important to improve your English. வேற வழியே கிடையாது. ஓகேவா? சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. கிளாஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்க. எத்தனை லைக்ஸ் வருது அப்படிங்கிறத பார்க்கலாம். உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க, அவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே, டுடே ஐ எம் கோயிங் டு டீச் யூ ஒன் verb phrase. வாட்ஸ் தட்? கெஸ் பண்ண முடியுதா? தம்ப்நெயில் பார்த்துட்டு தான் வந்திருப்பீங்க. என்ன தெரியுமா? இப்போ தமிழ்ல நான் ஒரு சென்டென்ஸ் நான் உங்களுக்கு சொல்றேன். ஒரு விஷயத்த நீங்க பண்ணணும் அப்படின்னு விரும்புறீங்க. ஒரு விஷயத்தை நீங்க பண்ண விரும்புறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நான் டிவி பார்க்க விரும்புறேன், நாங்க வெளியே சாப்பிட விரும்புறோம், நாங்க கிரிக்கெட் விளையாட விரும்புறோம், அவங்க உங்கூட பேச விரும்புறாங்க. ஒருத்தரோட விருப்பம், விரும்புகிறேன், விரும்புறேன் அப்படின்னு சொல்லுவோம் பாத்தீங்களா, விருப்பம். ஆனா இது அவங்களோட தேவையா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கிடையாது. இதுக்கு முன்னாடி நான் ஒரு கிளாஸ்ல சொல்லி கொடுத்திருப்பேன். ஐ ஆல்ரெடி டாட் யூ, ஐ ஹாவ் ஆல்ரெடி டாட் யூ ஹாவ் டு, அண்ட் லாஸ்ட் கிளாஸ்ல நீட் டு உங்களுக்கு சொல்லி கொடுத்திருந்தேன். நீட் டு. ஸோ இந்த ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹாவ் டு அப்படின்னா வந்து கண்டிப்பா ஒரு விஷயத்த பண்ணி தான் ஆகணும். ஓகே, உங்களுக்கு பிடிச்சிருக்கு, உங்களுக்கு பிடிக்கல, ஓகே, யூ லைக் இட் ஆர் யூ டோன்ட் லைக் இட், இட் டசன்ட் மேட்டர், பட் யூ ஹாவ் டு ஃபாலோ தட், யூ ஹாவ் டு டூ சம்திங். யாரோ ஒருத்தர் சொல்றதை நீங்க பண்ணணும், அல்லது ஏதோ ஒரு நிர்பந்தத்துல நீங்க அதை பண்ணியே ஆகணும் அப்படின்னு அர்த்தம். ஐ ஹாவ் டு கோ தேர், நாங்க போகணும், பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ நாங்க போகணும். ஐ ஹாவ் டு அட்டெண்ட் த மீட்டிங், பட் ஐ டோன்ட் வாண்ட் டு அட்டெண்ட் த மீட்டிங், எனக்கு வந்து மீட்டிங் அட்டெண்ட் பண்ண பிடிக்கல, பட் வேற வழியே இல்லப்பா, ஐ ஹாவ் டு அட்டெண்ட் த மீட்டிங். ஓகே, மற்றவங்களுக்காக கூட இருக்கலாம். ஓகே, பட் இந்த நீட் டு அப்படிங்கிறது உங்களுடைய சொந்த தேவை. ஓகே, ஐ நீட் டு அட்டெண்ட் த மீட்டிங் பிகாஸ் ஐ எம் கோயிங் டு லேர்ன் மெனி திங்ஸ், ஓகே, ஃப்ரம் தட் மீட்டிங் டியூரிங் தட் செஷன். அந்த செஷன்ல இருந்து நான் நிறைய கத்துக்க போறேன். அது நம்முடைய தேவைக்காக நீங்க பண்றீங்க. இந்த விரும்புகிறேன் அப்படிங்கிறதுக்கு நம்ம வந்து want to அப்படிங்கக்கூடிய ஒரு ஃப்ரேஸ் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஐ மீன் verb phrase யூஸ் பண்ணுவோம். ஸோ want to இதோட அர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தா, விரும்புறேன். அது உங்களோட தேவையா இருக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ உங்களுக்கு வந்து ரொம்ப பசிக்குது, ஐயோ ஐ எம் so hungry, ஐ எம் வெரி hungry, ஸோ ஐ நீட் டு ஈட், நான் வந்து சாப்பிடணும், ஐ நீட் டு ஈட், நான் சாப்பிடணும், ஸோ ஐ ஹாவ் டு ஈட் அப்படின்னு சொல்லலாம். இந்த ரெண்டுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய நெசசிட்டி. இட்ஸ் யுவர் நெசசிட்டி பிகாஸ் யூ ஆர் ஹங்க்ரி, ரைட்? ஸோ யூ ஹாவ் டு ஈட், யூ நீட் டு ஈட். பட் இந்த வாண்ட் டு எங்க யூஸ் பண்ணோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஐ வாண்ட் டு ஈட் பீட்சா, ஐ வாண்ட் டு ஈட் பீட்சா. ஸோ பீட்சா சாப்பிட்ற நான் விரும்புறேன், பட் கண்டிப்பா எனக்கு வேணுங்கிறதெல்லாம் கிடையாது, அது என்னோட விருப்பம். ஐ வாண்ட் டு கோ டு கேனடா, எனக்கு வந்து கேனடா போகணும்னு ஆசை. ஐ வாண்ட் டு கோ டு த யூஎஸ், நான் வந்து யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா போகணும்னு எனக்கு ஆசை. இதெல்லாம் என்னோட ஆசை, பட் நான் கண்டிப்பா போகணும் அப்படிங்கிற நெசசிட்டி எனக்கு கிடையாது. புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஆனா இந்த ஹாவ் டு அப்படின்னா கண்டிப்பா அதை பண்ணணும். ஸோ ஐ ஹாவ் டு கோ டு கேனடா, நான் கண்டிப்பா கேனடாவுக்கு போகணும். ஐ நீட் டு கோ டு கேனடா, அங்க போய் நிறைய நான் வந்து பணம் சம்பாதிக்கணும், ஏர்ன் பண்ணணும். ஸோ ஏன்னா அது என்னோட நெசசிட்டி. பட் ஹியர் இட்ஸ் நாட் யுவர் நெசசிட்டி, யுவர் விஷ். உங்களுடைய ஒரு விருப்பம் கூட வச்சுக்கலாம். ஓகே, உங்களுடைய ஆசை, உங்களுடைய விருப்பம், அதை வெளிப்படுத்துறதுக்கு ஸோ யூ ஹாவ் டு யூஸ் திஸ் ஃப்ரேஸ் verb, ஐ மீன் verb phrase want to. இது ஏன் வந்து நம்ம verb phraseன்னு சொல்றோம்னா, want அப்படிங்கிறது ஒரு verb, இந்த to அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா infinitive அப்படின்னு சொல்லுவாங்க, பார்ட் ஆஃப் infinitive. இந்த டூக்கு அப்புறமா வரக்கூடியது கண்டிப்பா பேஸ் ஃபார்ம் ஆஃப் verb தான் இருக்கணும். ஓகே, ஸோ இன்ஃபினிட்டிவ் verb அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க இதுக்கு பேர். இது வந்து ஒரு மெயின் verb. Got it? ஸோ இந்த டூக்கு அப்புறமா யூ ஹாவ் டு யூஸ் பேஸ் ஃபார்ம் ஆஃப் verb. வாட் இஸ் பேஸ் ஃபார்ம் ஆஃப் verb?
அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேர்போட ஃபர்ஸ்ட் ஃபார்ம், தட் இஸ் ப்ரெசன்ட் ஃபார்ம். ஸோ இந்த want to-க்கு அப்புறம் யூ ஹாவ் டு யூஸ் த verb. இட் ஷுட் பி பேஸ் ஃபார்ம் ஆஃப் verb. ஸோ பேஸ் ஃபார்ம் ஆஃப் verb இஸ் ப்ரெசன்ட் ஃபார்ம். ஓகே, இப்போ நான் படிக்க விரும்புகிறேன், நான் வந்து இப்போ ஸ்டோரி புக் நான் ரீட் பண்ண விரும்புகிறேன், ஐ வாண்ட் டு ரீட் ஸ்டோரி புக்ஸ். நான் டிவி பார்க்க விரும்புகிறேன், ஐ வாண்ட் டு வாட்ச் டிவி. நான் அவங்க கூட பேச விரும்புகிறேன், ஐ வாண்ட் டு டாக் டு யூ. நான் அங்கே போக விரும்புகிறேன், ஐ வாண்ட் டு கோ தேர். ஓகே, அண்ட் தென் நான் இப்போ ஸ்விம் பண்ண விரும்புகிறேன், ஐ வாண்ட் டு ஸ்விம். ஓகே, ஐ வாண்ட் டு டான்ஸ், ஐ வாண்ட் டு சிங். ஸோ இதெல்லாமே நம்மளோட விருப்பம். இது நம்மளுடைய தேவையா இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது, ஜஸ்ட் விருப்பமா இருந்தால் போதும். டுடே ஐ எம் கோயிங் டு டீச் யூ த ஸ்ட்ரக்சர் ஃபார் யூசிங் want to. ஓகே, want to யூஸ் பண்றதுக்கோட ஸ்ட்ரக்சர் சொல்லி தர போறேன். as well as we are going to learn how to make negative sentences, எதிர்மறையான வாக்கியங்கள் எப்படி உருவாக்குறது. ஃபார் எக்ஸாம்பிள், ஐ வாண்ட் டு ஈட் பீட்சா. பீட்சா சாப்பிட விரும்புறேன். விரும்பல அப்படின்னா ஐ டோன்ட் வாண்ட் டு ஈட் பீட்சா. ஓகே, அதே மாதிரி நீ அங்க போக விரும்புறியா, டு யூ வாண்ட் டு கோ தேர். இந்த மாதிரி பாசிட்டிவ், நெகட்டிவ் அண்ட் இன்ட்ரோகேட்டிவ் எல்லாத்தையும் சிம்பிளா ஒரு சில எக்ஸாம்பிள்ஸோட சொல்லி கொடுக்க போறேன். பட் ரிமெம்பர், அட் தி எண்ட் ஆஃப் த வீடியோ யூ வில் ஹேவ் த டெஸ்ட். அதுல நல்ல மார்க் எடுக்கணும் அப்படின்னா யூ ஹாவ் டு லிசன் டு திஸ் கிளாஸ் வெரி கேர்ஃபுல்லி. ஸ்டார்ட் பண்ணலாமா? First, I am going to teach you how to make positive sentence using the verb phrase want to. Let's see. பாசிட்டிவ் சென்டென்ஸ் வந்து எப்படி உருவாக்குறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இதோட ஸ்ட்ரக்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிள். ஓகே, இந்த பாசிட்டிவ் சென்டென்ஸ் உருவாக்குறதுக்கு ஸோ வி ஹாவ் வெரி சிம்பிள் ஸ்ட்ரக்சர். அது என்ன அப்படிங்கிறது பாருங்க. இங்க பாருங்க, ஐ, யூ, வி, தே அண்ட் ப்ளூரல் சப்ஜெக்ட் வந்துச்சுன்னா இதுக்கப்புறமா வரக்கூடியது want to-வை நம்ம அப்படியே போட்டுருணும். அதாவது நான் இதை செய்ய விரும்புறேன், நான் இதை பண்ண விரும்புறேன் அப்படின்னு சொல்லுவோம் பாத்தீங்களா. இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம ப்ரெசென்ட் சிச்சுவேஷன்லாம் பயன்படுத்துவோமே தவிர பாஸ்ட்டுக்கு நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். அதுக்கு நம்ம எப்படி சொல்லுவோம், ஐ வாண்டட் டு கோ தேர், நான் அங்க போக விரும்பினேன், அது வேற. ஓகே, விரும்புகிறேன், விரும்பவில்லை, அந்த மாதிரி சொல்றத நம்ம இப்ப பார்க்க போறோம். ஓகேவா? ஸோ சிம்பிள் ப்ரெசென்ட் டென்ஸ்ல என்ன ரூலோ அதே ரூல் தான் நம்ம ஃபாலோ பண்ண போறோம். ஸோ ஐ, யூ, வி, தேக்கு அப்புறமா want to போடுறீங்க. அதுக்கப்புறம் வந்து யூ ஹாவ் டு யூஸ் த பேஸ் ஃபார்ம் ஆஃப் verb. தட்ஸ் இட். அதே மாதிரி என்னோட சப்ஜெக்ட்ஸ் he, she, it and name பேர் வந்துச்சு அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்ன பண்ணுவீங்க, want அப்படிங்கிறது ஒரு மெயின் verb. ஓகே, ஸோ இது கூட நம்ம என்ன சேர்க்கணும், ஒரு எஸ் சேர்க்கணும், அதை மறந்துடக்கூடாது. he, she, it வந்தா verb-ஓட எஸ், இஎஸ் ஆர் ஐஎஸ் சேர்ப்போம். திஸ் இஸ் த ரூல் ஃபார் சிம்பிள் ப்ரெசென்ட் டென்ஸ், ரைட்? So you have to add yes to the verb. wants to. want to என்னென்ன சப்ஜெக்ட் வருதுன்னு பார்த்துக்கோங்க, wants to எந்தெந்த சப்ஜெக்ட்ஸ்க்கு வருதுன்னு பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து மெயின் verb கிடையாது, இன்ஃபினிட்டிவ். பட் நீங்க வந்து இப்போதைக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க, அதாவது பேஸ் ஃபார்ம் ஆஃப் verb ஞாபகம் வச்சுக்கோங்க. தட்ஸ் இட். ஸோ ரொம்ப வந்து இதெல்லாம் டேர்ம் வேர்ட்ஸ் இங்கிலீஷ்ல, ஸோ டோன்ட் கெட் கன்ஃபியூஸ்ட். அந்த மாதிரி வார்த்தைகள் வச்சு நீங்க வந்து குழப்ப தேவையில்லை. ஓகே, ரைட். லெட்ஸ் see some examples. ஃபர்ஸ்ட், நான் சாப்பிட விரும்புறேன். சின்ன சென்டென்ஸ். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் எல்லாரும் ஆன்சர் பண்ணுங்க. நான் சாப்பிட விரும்புகிறேன். நான் இப்போ சாப்பிட விரும்புறேன். ஓகே, உங்களுக்கு பசிக்கல, அதெல்லாம் ஒன்றும் பண்ணல, பட் ஜஸ்ட் நான் சாப்பிட விரும்புறேன், அவ்வளவுதான். இதுக்கு எப்படி சொல்லுவீங்க இங்கிலீஷ்ல? ஸோ ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் வந்து நான் அப்படின்னு இருக்கு, அதுக்கு இங்கிலீஷ்ல என்ன, ஐ. சப்ஜெக்ட் ஐ வந்திருக்கு, ஸோ ஐக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணுவீங்க, want to or wants to. which one? want to. ஓகே, ஸோ ஐ வந்ததுனால want to யூஸ் பண்றீங்க. verb என்னது, சாப்பிடுறது. சாப்பிடுறதுக்கு என்ன இங்கிலீஷ்ல, eat. I want to eat. இப்போ நீங்க வந்து ஒரு ரெஸ்டாரண்ட் போறீங்க, அந்த ரெஸ்டாரண்ட்ல உங்களுக்கு சாப்பிடணும்னு ஆசை இருக்கு அப்படின்னா என்ன சொல்லுவீங்க, ஐ வாண்ட் டு ஈட் அட் திஸ் ரெஸ்டாரண்ட், இல்லை இந்த கஃபே ஷாப், இந்த மாதிரி சொல்லிக்கலாம் நீங்க. ஐ வாண்ட் டு ஈட் ப்ரான் பிரியாணி, ப்ரான் பிரியாணி சாப்பிடணும்னு நான் விரும்புறேன், பட் பசிக்கலாம் இல்லை, அது என்னோட ஆசை, அவ்வளோதான். அந்த மாதிரி நீங்க சொல்லிக்கலாம். பட் யூ கேன் ஆட் சம் வேர்ட்ஸ். இதுக்கப்புறம் ஈட் பிரியாணி அல்லது பீட்சா, பர்கர் எதுனாலும் ஆட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ரைட். நெக்ஸ்ட் செகண்ட் எக்ஸாம்பிள், அவன் இங்கே வர விரும்புகிறான். அவன் இங்க வர விரும்புறான். எப்படி சொல்லுவீங்க, அவன் இங்கே
வர விரும்புகிறான். கமெண்ட்ல சொல்லுங்க, அவன் இங்க வர விரும்புறான். அதை எப்படி சொல்லுவீங்க? ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் யாருங்க? அவன். அதுக்கு இங்கிலீஷ்ல என்னது? he. so he வந்ததுனால wants to. so he wants to. verb என்னது? வர்றது. அதுக்கு இங்கிலீஷ்ல come. he wants to come இங்கே, here. he wants to come here. அவன் இங்க வர விரும்புறான். ஓகேவா? நெக்ஸ்ட், அவர்கள் வீட்டிற்கு போக விரும்புகிறார்கள். வீட்டிற்கு போக விரும்புகிறார்கள். எப்படி சொல்லுவீங்க? கமெண்ட்ல சொல்லுங்க. அவர்கள் வீட்டிற்கு போக விரும்புகிறார்கள். நீங்க தான் சொல்லணும். ரொம்ப சிம்பிள். எப்படி சொல்லுவீங்க? சூப்பர், நிறைய பேர் ஆன்சர் பண்ணிருக்கீங்க. எப்படி சொல்லலாம்? ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் யாருங்க? அவர்கள், தே. so they வந்திருக்கு. அப்ப நம்ம want to யூஸ் பண்றீங்க. so they want to. verb என்னது? போறது இல்லையா? so போறதுக்கு இங்கிலீஷ்ல என்னது? go. they want to go வீட்டுக்கு. வீட்டுக்கு என்ன சொல்றீங்க இங்கிலீஷ்ல? home. ஓகே, இந்த ஹோம்க்கு முன்னாடி you should not use prepositions like to home அப்படின்னு சொல்லக்கூடாது. they want to go home ன்னு சொல்லக்கூடாது. ஐ மீன் go home சொல்லலாம். they want to go to home ன்னு சொல்லக்கூடாது. ஓகேவா? ஸோ ஹோம்க்கு முன்னாடி டூ போடக்கூடாது. நிறைய டைம் சொல்லியிருக்கேன். ஸோ they want to go home. இதே இது அவங்க ஸ்கூலுக்கு போக விரும்புறாங்க அப்படின்னா they want to go to school. காலேஜுக்கு போக விரும்புறாங்கன்னா they want to go to college. அவங்க சூப்பர் மார்க்கெட்டுக்கு போக விரும்புறாங்க அப்படின்னா they want to go to super market. ஸோ அதுக்கெல்லாம் நம்ம டூ யூஸ் பண்ணலாம். பட் ஹோம்க்கு முன்னாடி நீங்க டூ போடக்கூடாது. திஸ் இஸ் த பேசிக் ரூல் இன் இங்கிலீஷ். ஜஸ்ட் யூ ஹாவ் டு ஃபாலோ இட். தட்ஸ் இட். சிம்பிளா இருக்கா? நான் சாப்பிட விரும்புகிறேன், அவன் இங்கே வர விரும்புகிறான், அவர்கள் வீட்டுக்கு போக விரும்புகிறார்கள். தட்ஸ் இட். ஈஸியா இருக்கா? நெக்ஸ்ட், இதே மாதிரி நெகட்டிவ் சென்டென்ஸ் எப்படி உருவாக்குறது அப்படிங்கிறத சொல்லித்தரேன். நெகட்டிவ்னா என்னது? நான் சாப்பிட விரும்பல, அவன் இங்க வர விரும்பல, அவர்கள் வீட்டுக்கு போக விரும்பவில்லை. இந்த மாதிரி நெகட்டிவ் சென்டென்சஸ் எப்படி உருவாக்குறது அப்படிங்கிறத பார்க்கலாம். நெக்ஸ்ட் we are going to learn how to make negative sentences. ஓகே, நெகட்டிவ் அப்படின்னா வந்து விரும்பவில்லை அப்படின்னு அர்த்தம். ஒரு விஷயத்தை செய்யறதுக்கு நான் விரும்பல. காட் இட்? இங்க பாருங்க, விரும்பவில்லைன்னு சொல்றதுக்கு ஐ, யூ, வி, தே அண்ட் ப்ளூரல் சப்ஜெக்ட்ஸ். நான், நீ அல்லது நீங்கள், நாங்கள், அவர்கள் அப்படின்னு வந்தா, அல்லது ப்ளூரல் வந்தா, ப்ளூரல்னா மை பேரண்ட்ஸ் என்னுடைய பெற்றோர்கள், மை ஃப்ரெண்ட்ஸ் என்னுடைய நண்பர்கள், மை கிளாஸ்மேட்ஸ் என்னுடைய வகுப்புல இருக்கிறவங்க. ஸோ இந்த மாதிரிலாம் ப்ளூரல் சப்ஜெக்ட்ஸ் வந்துச்சு அப்படின்னா நம்ம டோன்ட் வாண்ட் டு யூஸ் பண்ணணும். வாண்ட்டுக்கு முன்னாடி அதை நெகட்டிவா மாத்துறதுக்கு எப்படி சிம்பிள் ப்ரெசன்டென்ஸ்ல நம்ம டோன்ட் யூஸ் பண்ணுவோமோ அதே மாதிரி தான். டோன்ட் வாண்ட் டு, அதுக்கப்புறம் இந்த வேர்ப் வரும். வழக்கம் போல உள்ளதான், எந்த மாற்றமும் கிடையாது. நெக்ஸ்ட், he, she, it, name. அவன், அவள், அது, அப்புறம் பேர் வந்துச்சு அப்படின்னா doesn't want to அப்படின்னு வரும். ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. எப்படி நம்ம பாசிட்டிவ் சென்டென்ஸ்ல நம்ம வாண்ட் பக்கத்துல நம்ம எஸ் சேர்த்தோமோ அதே மாதிரி நெகட்டிவ் சென்டென்சஸ்க்கு டஸ் யூஸ் பண்றோம். டஸ் நாட் அல்லது டசன்ட் அப்படின்னு சொல்லுவோம். டசன்ட் வாண்ட் டு, அதுக்கப்புறம் வேர்ப் வரும். அதுவும் இதுல எந்த மாற்றமும் கிடையாது. ஓகேவா? பாருங்க, இப்போ எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். நான் அங்கே போக விரும்பவில்லை. இதை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் அங்கே போக விரும்பவில்லை, நான் அந்த இடத்துக்கு போறதுக்கு விரும்பல. ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் யாரு? நான் அப்படின்னு வந்திருக்கு. இங்கிலீஷ்ல என்னது? ஐ. ஸோ ஐ வந்ததுனால டோன்ட் வாண்ட் டு. யோசிக்கவே தேவையில்லை, அப்படியே அதை ஃபாலோ பண்ணிடலாம், அவ்வளவுதான். ஐ டோன்ட் வாண்ட் டு. வேர்ப் என்னது? போறது. அதுக்கு என்ன இங்கிலீஷ்ல? கோ. ஐ டோன்ட் வாண்ட் டு கோ அங்கே, தேர். ஐ டோன்ட் வாண்ட் டு கோ தேர். நான் அங்கே போக விரும்பவில்லை. இதே இது நீ அங்க போக விரும்பல அப்படின்னா யூ டோன்ட் வாண்ட் டு கோ தேர். நாங்க அங்க போக விரும்பல அப்படின்னா we don't want to go there. அவங்க அங்க போக விரும்பல அப்படின்னா they don't want to go there. புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஓகே. அதே மாதிரி என்னோட ஃப்ரெண்ட்ஸ் அங்க போக விரும்பல, my friends don't want to go there. ஓகேவா? இதே இது அவன் அங்க போக விரும்பல அப்படின்னா அவன்னா he வந்துருதா. so he doesn't want to go there. அவன் அங்க போக விரும்பல அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட், நாங்கள் காத்திருக்க விரும்பவில்லை. நாங்க வந்து வெயிட் பண்றதுக்கு விரும்பல. அவங்க வந்து வெயிட் பண்ண சொல்றாங்க, நீங்க சொல்றீங்க நாங்க வெயிட் பண்றதுக்கு விரும்பல அப்படின்னு சொல்றீங்க. அது எப்படி சொல்லலாம்? கமெண்ட்ல சொல்லுங்க. சூப்பரா ஆன்சர் பண்றீங்க, நிறைய பேர் சொல்லிட்டீங்க இதுக்கெல்லாம் ஆன்சர். வெரி குட். இங்க பாருங்க, நாங்கள், அதுக்கு என்ன இங்கிலீஷ்ல? we. we வந்ததுனால don't want to. don't want to. so verb என்னதுங்க?
காத்திருக்கிறது தான் verb இல்லையா? காத்திருக்கிறதுக்கு என்ன இங்கிலீஷ்ல? wait. We don't want to wait. நாங்க காத்திருக்க விரும்பல. We don't want to wait. Next, அவள் வேலை செய்ய விரும்பவில்லை. சரி, இந்த சென்டென்ஸே பார்த்துக்கோங்களேன். இதுலயே வந்து செந்தில் காத்திருக்க விரும்பலைன்னு வச்சுக்கோங்க. செந்தில் காத்திருப்பதற்கு விரும்பவில்லை. அது எப்படி சொல்லுவீங்க? செந்தில் என்னோட பேர் வந்திருக்கு, எப்படி சொல்லுவீங்க? நேம் வந்தாலும் இதே ரூல் தான். ஐ மீன் இந்த ரூல் அப்ளை பண்ணுவோம். ஸோ செந்தில் doesn't want to wait. செந்தில் காத்திருக்க விரும்பவில்லை. நெக்ஸ்ட், அவள் வேலை செய்ய விரும்பவில்லை. அவள் அப்படின்னு வந்திருக்கு. ஸோ எப்படி சொல்லுவீங்க? அவள்ங்கிறதுக்கு இங்கிலீஷ்ல she doesn't want to வேலை செய்யறதுக்கு என்ன இங்கிலீஷ்ல? work. She doesn't want to work. இதே மாதிரி உங்களுக்கு ஒரு சென்டென்ஸ் நான் சொல்றேன், அதுக்கு ஆன்சர் பண்ணுங்க. அவர்கள் இதை வாங்க விரும்பவில்லை. ஏதோ ஒண்ணு நீங்க சொல்றீங்க, அவர்கள் இதை வாங்க விரும்பவில்லை. அது எப்படி சொல்வீங்க? அவர்கள் இதை வாங்க விரும்பவில்லை. அவர்கள் இதை வாங்க விரும்பவில்லை. அது எப்படி சொல்லுவீங்க? அவர்கள் இதை வாங்க எப்படி சொல்லலாம்? சப்ஜெக்ட் வந்து அவர்கள் அப்படின்னு இருக்கு. நிறைய பேர் சூப்பர் ஆன்சர் பண்ணிருக்கீங்க. அவர்கள்ங்கிறது இங்கிலீஷ்ல தே வந்ததுனால don't want to வாங்குறதா verb. அதுக்கு இங்கிலீஷ்ல buy. they don't want to buy. இதை அப்படின்னு இருக்கு this. they don't want to buy this. நீங்க பேசும்போது இதை don't அப்படின்னு நம்ம வந்து அழுத்திலாம் ப்ரொனவுன்ஸ் பண்ண மாட்டோம். வேகமா பேசும்போது they don't want. ஓகே, they don't want to buy this. அவங்க இதை வாங்குறதுக்கு விரும்பல. சிம்பிளா இருக்கா? இவ்வளவுதாங்க. ஸோ பாசிட்டிவ் பார்த்தாச்சு, நெகட்டிவ் பார்த்தாச்சு. அதுக்கப்புறம் என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேள்வி கேட்கறது. நீ இதை வாங்க விரும்புறியா? இல்ல அவங்க இதை வாங்க விரும்புறாங்களா? நீ அங்க போக விரும்புறியா? பொதுவா வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்கிற சப்ஜெக்டோட அதிகமா கேள்வி கேட்போம். நீ இதை பண்ண விரும்புறியா? அதை சாப்பிட விரும்புறியா? அந்த மாதிரி கொஸ்டின்லாம் மற்ற சப்ஜெக்ட்ஸும் யூஸ் பண்ணுவோம். அவன் இங்க வர விரும்புறானா? அவள் சமைக்க விரும்புகிறாளா? இந்த மாதிரிலாம் நம்ம வந்து பேசுவோம். ஓகே, லெட்ஸ் see how to make an interrogative sentence using want to. Okay, so interrogative sentences. First, கேள்வி கேட்கும் போது ப்ரெசன்ட் டென்ஸ்ல வந்து ஒன்னு கேள்வி டூல ஆரம்பிக்கும் அல்லது டஸ்ல ஆரம்பிக்கும் இல்லையா? ஸோ இந்த டூக்கு அப்புறமா வர்றது எந்தெந்த சப்ஜெக்ட்ஸ் வந்து நம்ம டூ யூஸ் பண்ணணும்னா அதே தான். ஐ, யூ, வி, தே. நான், நீ அல்லது நீங்கள், நாங்கள், அவர்கள் அண்ட் ப்ளூரல். அதுக்கப்புறம் வாண்ட் டு யூஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் வேர்போட ஃபர்ஸ்ட் ஃபார்ம், கடைசி கொஸ்டின் மார்க் வரணும். ஏன்னா இது வந்து இன்ட்ரோகேட்டிவ் சென்டென்சஸ், கேள்வி வாக்கியம். ஸோ ஃபர்ஸ்ட் டூ வந்திருக்கு, இந்த சப்ஜெக்ட்க்கு அப்புறம் வாண்ட் டு வந்திருக்கு, இங்க வந்து வேர்போட ஃபர்ஸ்ட் ஃபார்ம். அதே மாதிரி ஹீ, ஷீ, இட் அல்லது நேம் வந்தது, அவன், அவள், அது அல்லது பெயர் வந்ததுன்னா ஃபர்ஸ்ட் கேள்வி வந்து டஸ்ல ஆரம்பிக்கும், அதுக்கப்புறம் வாண்ட் டு இருக்கும், அதுக்கப்புறம் வேர்ப் இருக்கும். தட்ஸ் இட். ஓகேவா? எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாமா? இப்போ இங்க பாருங்க, அவன் விளையாட விரும்புகிறானா? அவன் விளையாட விரும்புகிறானா? ஓகே, எப்படி சொல்லுவீங்க? அவன் விளையாட விரும்புறானா? ரொம்ப ஈஸி, சாதாரணமான ஒரு கொஸ்டின். அவன், அதுக்கு இங்கிலீஷ்ல என்னது? ஹீ. ஸோ ஹீ வந்ததுனால டஸ்ல தான் கேள்வி ஆரம்பிக்கும். டஸ், சப்ஜெக்ட் என்ன இருக்கு? ஹீ இருக்கு. அடுத்து என்ன போடணும்? வாண்ட் டு. டஸ் ஹீ வாண்ட் டு. வேர்ப் என்னது? விளையாடுறது, அதுக்கு இங்கிலீஷ்ல பிளே. அவ்வளவுதான். டஸ் ஹீ வாண்ட் டு பிளே? டஸ் ஹீ வாண்ட் டு பிளே? அவன் விளையாட விரும்புறானா? இதே அவன் கிரிக்கெட் விளையாட விரும்புறானா அப்படின்னா டஸ் ஹீ வாண்ட் டு பிளே கிரிக்கெட்? டஸ் ஹீ வாண்ட் டு பிளே டென்னிஸ்? ஓகே, இந்த மாதிரி எதுனாலும் சொல்லிக்கலாம், இந்த விளையாட்டு நான் வச்சு கேட்டுக்கலாம். அல்லது அவன் என் கூட விளையாட விரும்புறானா? டஸ் ஹீ வாண்ட் டு பிளே வித் மீ? அவன் என் கூட விளையாட விரும்புறானா? ஓகே, அவன் அவங்களோட விளையாட விரும்புறானா? டஸ் ஹீ வாண்ட் டு பிளே வித் தெம்? அவன் செந்தில் கூட விளையாட விரும்புறானா? டஸ் ஹீ வாண்ட் டு பிளே வித் செந்தில்? இந்த மாதிரி நிறைய சென்டென்சஸ் நீங்க கேட்டுக்கிட்டே போகலாம். ஓகேவா? நெக்ஸ்ட், நீங்கள் ஆங்கிலம் பேச விரும்புகிறீர்களா? இப்ப நான் உங்களை பார்த்து கேட்கிறேன், நீங்க இங்கிலீஷ் பேச விரும்புறீங்களா? இந்த கேள்வியை எப்படி இங்கிலீஷ்ல சொல்லுவீங்க? சூப்பரா போட்டிருக்கீங்க நிறைய பேர் கமெண்ட்ல. எப்படி சொல்ல? நீங்கள் அப்படின்னு இருக்கு, அதுக்கு நீ, நீங்கள் ரெண்டுக்குமே இங்கிலீஷ்ல யூ தான். ஸோ கேள்வி எதுல ஆரம்பிக்கும்? டூல ஆரம்பிக்கும். ஸோ டூ யூ. வேர்ப் என்ன? ஐ மீன்
want to போடுவோம். Do you want to? verb என்னது? பேசுறது. speak. Do you want to speak? ஆங்கிலம், English. Do you want to speak English? நீங்கள் ஆங்கிலம் பேச விரும்புகிறீர்களா? நெக்ஸ்ட், அவர்கள் ஒரு வீடு வாங்க விரும்புகிறார்களா? அவங்க ஒரு வீடு வாங்க விரும்புறாங்களா? அதை எப்படி கேட்பீங்க? காமனான கொஸ்டின். இது எல்லாமே வந்து மோஸ்ட்லி இந்த மாதிரி கேள்விகள் எல்லாமே வந்து டெய்லி லைஃப்ல நம்ம பயன்படுத்தக்கூடிய சென்டென்சஸ் தான் இல்லையா? ஸோ இதை எப்படி கேட்பீங்க? அவர்கள் ஒரு வீடு வாங்க விரும்புகிறார்களா? ஓகே, ஸோ அவர்கள் அப்படின்னு வந்திருக்கு. இங்கிலீஷ்ல வந்து தே. ஸோ தேன்னு வந்ததுனால கேள்வி வந்து டூல ஆரம்பிக்கும். ஸோ டூ. அவர்களுக்கு இங்கிலீஷ்ல தே. Do they want to? Just you have to follow the structure. Do they want to? வாங்குறதா verb. அதுக்கு இங்கிலீஷ்ல என்னது? buy. Do they want to buy a house? Question mark. Do they want to buy a house? அவங்க ஒரு வீடு வாங்க விரும்புறாங்களா? எப்பவுமே இந்த ஏ அப்படிங்கக்கூடிய இந்த எழுத்தை வந்து ஒரு நவுனோட சேர்த்து தான் வாசிக்கணும். இங்க பாருங்க, do they want to buy a house? A house. ஓகே, தனித்தனியா சொல்லக்கூடாது. a house அப்படின்னு சொல்லக்கூடாது. ஓகேவா? ரைட்டு. இப்போ அந்த கேள்விகள்லாம் கேட்குறாங்க. இதுக்கு நீங்க எப்படி ஆன்சர் பண்ணுவீங்க அப்படிங்கிறதையும் கத்துக்கோங்க. நான் நீட் சொல்லித்தரும் போதே சொல்லியிருந்தேன். சிம்பிள் ப்ரெசன்டென்ஸ்லேயும் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருந்தேன். எப்படி வந்து நம்ம ஷார்ட்டா சுருக்கமா ஆன்சர் பண்றது அப்படிங்கிறத பாருங்க. ஒருத்தர் உங்ககிட்ட கேள்வி கேட்குறாங்க. ஐ மீன் டஸ் ஹி வாண்ட் டு பிளே அப்படின்னு கேட்குறாங்க. அவன் வந்து விளையாட விரும்புறானான்னு கேட்குறாங்க. எஸ் அல்லது நோ, இது எல்லாமே வந்து எஸ் ஆர் நோ டைப் கொஸ்டின்ஸ். எப்படி ஆன்சர் பண்ணணும் உங்களுக்கே தெரியும். சுருக்கமா ஆன்சர் பண்றது இந்த ஆக்ஸிலரி வெர்ப் யூஸ் பண்ணி ஆன்சர் பண்ணணும். இங்க பாருங்க, டஸ் ஹி வாண்ட் டு பிளே? எஸ்னா எஸ், ஹி டஸ் ஆமா அவன் விரும்புறான். இல்ல நீங்க ஃபுல்லானாலும் சொல்லலாம். எஸ் ஹி வாண்ட்ஸ் டு பிளே. எஸ் ஹி வாண்ட்ஸ் டு பிளே அந்த பாசிட்டிவ் சென்டென்ஸ் யூஸ் பண்ணி சொல்லலாம். சுருக்கமா எப்படி சொல்லுவீங்க? எஸ் ஹி டஸ். இல்ல அவன் விரும்பலைன்னா எப்படி சொல்லணும் சுருக்கமா? நோ ஹி டசன்ட். இல்ல அவன் விரும்பல. நோ ஹி டசன்ட். அல்லது நோ ஹி டசன்ட் வாண்ட் டு பிளே. ஃபுல்லா சொல்லணும்னா இது உங்களை பார்த்து நான் கேட்கிறேன். Do you want to speak English? நீங்க இங்கிலீஷ் பேச விரும்புறீங்களா? ஆன்சர் பண்ணுங்க சுருக்கமா. எஸ் இல்லையா? எப்படி சொல்லுவீங்க? எஸ் ஆமா நான் விரும்புறேன். எஸ் ஐ டூ. அல்லது எஸ் வி டூ ஆமா நாங்க விரும்புறோம். யாருமே நோ சொல்ல மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். நோ வி டோன்ட் அல்லது நோ ஐ டோன்ட் சொல்ல மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். பிகாஸ் எல்லாருமே இங்கிலீஷ் பேச ஆசைப்படுறீங்க இல்லையா? நம்ம சேனல் பேரே இங்கிலீஷ் பேச ஆசையாதான். ரைட். ஓகே, தி லாஸ்ட் ஒன். அவர்கள் ஒரு வீடு வாங்க விரும்புகிறார்களா? அவங்க ஒரு வீடு வாங்குறதுக்கு விரும்புறாங்களா? Do they want to buy a house? ஆமா அப்படின்னு எப்படி சொல்லுவீங்க? Yes they do. Yes they do. நோ நான் என்ன சொல்லுவீங்க? இல்ல விரும்பல அப்படின்னு எப்படி சொல்லுவீங்க? No they don't. இல்ல அவங்க விரும்பல. That's it. சிம்பிளா இருக்கா? அப்போ விரும்புகிறேன், விரும்பவில்லை, விரும்புகிறாயா, இந்த மாதிரி பாசிட்டிவ், நெகட்டிவ் அண்ட் இன்ட்ரோகேட்டிவ் இந்த மாதிரியான விஷயங்கள் சென்டென்சஸ் வந்து நீங்க எப்படி உருவாக்குறது அப்படிங்கறத ஸ்டெப் பை ஸ்டெப் அவங்க சொல்லி கொடுத்துட்டேன். பிகாஸ் இதெல்லாம் சேர்த்து சொல்லி தரும் போது உங்களுக்கு ஒரு கோர்வையா நீங்க கத்துக்கிட்ட மாதிரி ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். இனிமேல் இந்த மாதிரி வந்து சென்டென்சஸை நீங்க வந்து இங்கிலீஷ்ல பேசி ட்ரை பண்ணுங்க. ஈவன் வாட்ஸ்அப்ல வந்து உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட சேட் பண்ணாலும் நீ இதை பண்ண விரும்புறியா, நான் இதை பண்ண விரும்புறேன், இந்த மாதிரிலாம் பேசுறதுக்கு யூ ஹாவ் டு யூஸ் த ஒர்க் ஃப்ரேஸ் want to, don't want to, doesn't want to இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணி பேசி பாருங்க. இங்கிலீஷ் வந்து சூப்பரா பேசலாம். இப்போ நம்ம பார்த்ததுல இருந்து உங்களுக்கு ஒரு சின்ன டெஸ்ட். ரொம்ப சிம்பிளான டெஸ்ட் தான். நீ பாட விரும்புற பாட்டு ஓகேவா? நீ பாட விரும்புகிறாய், நீ பாட விரும்பவில்லை, நீ பாட விரும்புகிறாயா, இந்த 3 சென்டென்சஸை எப்படி வந்து இங்கிலீஷ்ல சொல்லுவீங்க? உங்களோட ஆன்சர்ஸை வந்து கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. உங்களுக்கு 20 செகண்ட்ஸ் டைம், அதுக்கு மேல எக்ஸீட் ஆனாலும் பரவாயில்ல, உங்க ஆன்சர்ஸ் ஃபுல்லா சொல்லி முடிச்சிருங்க ஓகேவா? your time starts now. டைம்ஸ் அப். வெரி குட்ங்க, சூப்பர் ஆன்சர் பண்ணீங்க எல்லாரும். ஓகே, ஆன்சர்ஸ் பார்த்துடலாமா? நீ பாட விரும்புகிறாய், இது பாசிட்டிவ் சென்டென்ஸ். யூ வாண்ட் டு, யூ வந்ததுனால வாண்ட் டு போடுறோம், இல்லாட்டி ஹீ ஷீட் வந்தா வாண்ட்ஸ் போட்டிருப்போம். ஸோ யூ வாண்ட் டு சிங். நீ பாட விரும்பவில்லை, யூ டோன்ட் வாண்ட் டு
சிங். நீ பாட விரும்புகிறாயா கேள்வி கேட்கும் போது டூல ஆரம்பிக்கும். டு யூ வாண்ட் டு சிங்? இப்ப நான் உங்களை பார்த்து இந்த கேள்வியை கேட்கிறேன். டு யூ வாண்ட் டு சிங் அ சாங்? நீங்க ஒரு பாட்டு பாட விரும்புறீங்களா? ஆமாண்ணா எப்படி சொல்லுவீங்க? எஸ் ஐ டு. இல்லைன்னா என்ன சொல்லுவீங்க ஷார்ட்டா? நோ ஐ டோன்ட். நீங்க ஃபுல்லானாலும் சொல்லலாம். இது ஷார்ட் ஆன்சர் பண்றது ரொம்ப அழகா இருக்கும். இந்த மாதிரியும் நீங்க சொல்லலாம். எஸ் ஐ வாண்ட் டு சிங் அ சாங், நோ ஐ டோன்ட் வாண்ட் டு சிங் அ சாங். ஃபுல்லாவும் சொல்லலாம். பட் இந்த மாதிரி ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சொல்றது கத்துக்கோங்க. இங்கிலீஷ்ல வந்து ரொம்ப ரொம்ப அவசியம். ஓகேவா? ரொம்ப அழகா இருக்கும் நீங்க வந்து பேசும்போது. ஓகே, அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி இருந்தது இந்த கிளாஸ்? உங்களுக்கு பிடிச்சிருந்ததா? உங்க ஃபீட்பேக்கை மறக்காம கமெண்ட்ல சொல்லிருங்க. கிளாஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா அப்படியே ஒரு லைக் பண்ணிருங்க. லைக் பண்ண கையோட இப்போ ஒரு ஹோம்ஒர்க் தரேன், அதையும் எழுதி அதோட ஆன்சரை கமெண்ட்ல சொல்லிட்டு போயிருங்க. ஓகே, இதான் உங்களுக்கான ஹோம்ஒர்க். அவன் உன்னுடன் பேச விரும்புகிறான், அவன் உன்னுடன் பேச விரும்பவில்லை, அவன் உன்னுடன் பேச விரும்புகிறானா? ஸோ பேசுறதுக்கு அந்த மாதிரி 2-வே கம்யூனிகேஷனுக்கு வந்து நீங்க மோஸ்ட்லி இந்த மாதிரி டாக் அப்படிங்கிற வேர்ப் யூஸ் பண்ணுங்க. ஓகே, ஸோ உன்னுடன் அப்படிங்கிறதுக்கு டாக் வித் யூன்னு சொல்லலாம். பட் அதை விட அழகா இருக்கிறது டாக் டு யூ. ஓகே, டாக் டு யூ. ஸோ அவன் கூட பேச விரும்புறான் அப்படின்னா உன்னுடன் பேச அப்படிங்கிறதுக்கு டாக் டு யூ சொல்லலாம், இல்லை டாக் வித் யூங்கிறத சொல்லலாம். பட் டாக் டு யூ கொஞ்சம் கேஷுவலா இருக்கும். ஓகேவா? அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கான ஆன்சர்ஸை மறக்காம எழுதி உங்களோட கமெண்ட்ஸை சொல்லிடுங்க. ஐ எம் ஈகர்லி வெயிட்டிங் ஃபார் யுவர் ஆன்சர்ஸ். கண்டிப்பா எல்லாம் சூப்பர் ஆன்சர் பண்ணுவீங்க நம்பிக்கை இருக்கு. ஸோ இதை உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க, அவங்களுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே, யாரெல்லாம் வந்து இங்கிலீஷ் கத்துக்க விரும்புறாங்களோ அவங்களுக்கு இந்த கிளாஸை வந்து சென்ட் பண்ணுங்க. ஓகே, அவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். முக்கியமான ஒரு விஷயம், ப்ராக்டிஸ் பண்ண மட்டும் மறந்துடாதீங்க, நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்க. நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு சூப்பரான டாபிக்கோட நெக்ஸ்ட் கிளாஸ்ல நான் உங்களை மீட் பண்றேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.